வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கார்த்தி அவர்கள் நடித்து நலன் அவர்கள் இயக்கியிருக்கிற வா வாத்தியாரு அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பழசான ஒரு பழைய கதை. அந்த கதையை எடுத்துகிட்டு வந்துட்டு புதுசாக ஏதோ ஒன்று உள்ளே சொருகுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொலாப் பண்ணி மிக்சப் பண்ணி ஒரு கதையை கொண்டாந்து படமாக ஆக்கியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. என்னடா இது இப்படி ஒரு கான்செப்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சுத்தமாக ஒட்டவே இல்லை. சரி, இதுதான் ஒட்டலை, ஸ்க்ரீன் ப்ளேயாச்சும் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரொம்பவே மட்டமாக இருக்குது. அங்கங்கே லேக் இருக்குது, பயங்கர லேக் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. சரி, ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் நல்லாயிருக்கும், சரி இன்டர்வலில் நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட நம்மளால் உட்காந்து இன்வால்வ் ஆகி ஒரு கனெக்டபுளாக பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்கிறனால ரொம்பவே பிலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லேகுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர லேகாக இருக்குது, அங்கங்கே லேக் இருக்குது. சரி, இது ஸ்டோரி வைஸும் இப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேவும் இப்படி இருக்குது, லேகும் இருக்குது. சரி, ட்ரைலரில் வந்து ஒரு மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ இது வேறு படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரைலரும் இதுவும் ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரைலரில் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் காமிச்சாங்களா, நம்ம தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டோம். அவங்க அப்பயே தெளிவாக சொல்லிட்டாங்க இப்படி தான் இருக்க போகுது படம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓவராக ஹைப்படாக ஆகிட்டு அங்கே போயிட்டு இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னா அவங்க மேலே குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா ட்ரைலர்லேயே காமிச்சிட்டாங்க இது ஒரு மொக்க படம் அப்படிங்கிற ரேஞ்சு. நான் ஏன் இவ்வளோ இதாக ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த படமே அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே, கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. கார்த்தி அவர்கள் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாக சும்மா சொல்லக்கூடாது, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நமக்கு கொட்டலை. ஏன்? அந்த ரைட்டிங் சரியாக இல்லை. அவரோட கேரக்டருக்கு சரியான ரைட்டிங் இல்லாதனால, சரியான ஹிந்தி இல்லாதனால நமக்கு அந்த கேரக்டர் அவர் என்ன தான் நல்லா பண்ணாலுமே என்னடா இது ஒன்றுமே விளங்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உட்காந்துருப்போம். அப்படி தான் இருந்தது. சரி, ஹீரோ தான் இப்படி ஆகிட்டார், வில்லனுக்கும் ஹீரோக்குமான அந்த ஸ்ட்ராங்கான இது கான்டாக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா வில்லன் வந்து ஓரளவுக்காச்சும் ஹீரோவோட ஸ்ட்ராங்காக காமிச்சா தான் நமக்கு வந்து ரெண்டு பேரும் மோதுறப்போ நல்லாயிருக்கும். இதில் மோதுற மாதிரி சீன்ஸ் கிடையாது. வில்லன் ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டு ஈஸியாக வில்லனை வந்து போட்டு தள்ளிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அப்போது நம்ம என்ன பண்ணுறது? என்னடா இது படம், ஹீரோவும் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, வில்லனும் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, அப்போ எதுக்கு நம்ம உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, இதில் வந்துட்டு போகிறது மாதிரி கேரக்டர் நிறைய கேரக்டர் இருக்குது. இதில் வந்து பெருசாக பெஸ்ட்டு கேரக்டரு, நல்ல கேரக்டரு, சூப்பர் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது, ஒரு ஆளை தவிர. நம்ம ராஜ்கிரண் சார் அவர் வந்து பாதி படம் வருவார், ஆனால் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் மட்டும்தான் நின்று பேசும், வேறு எதுவுமே நின்று பேசாது. ஏன்னா அது ஒன்று தான் நல்ல ரைட்டிங், நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. வீக்கஸ்ட் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டரு, ஆனந்த்ராஜ் கேரக்டரு, வில்லனோட கேரக்டரு, இது மூணுமே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, படு வீக்கு படத்தில். சரி, இந்த ஸ்டார் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, இவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற நமக்கே என்னடா ஒன்றுமே நல்லா இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபீலை கொடுக்குது நமக்கு. சரி, ஓகேப்பா, இந்த படம் யாருக்கு தான் செட் ஆகும், யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க இருப்பாங்க. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அப்பா கையை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வருவாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸுக்கு அப்படி தான் கனெக்ட் ஆகும். அப்போ யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை ரசித்து அந்த காலத்தில் பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு விருந்தாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் தேடி தேடி போய் இந்த படத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பயங்கரமாக சூட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்களால இல்லை, இப்போது அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதை போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு சரியான விருந்து. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவரோட இந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஏன் அவர் வந்து நினச்சா பெஸ்ட்டாக பண்ணலாம், ஆனால் பெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு இதில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, கண்டென்ட்டே கிடையாது. சரி, இந்த படத்தை எப்படியாவது ஒரு விதத்தில் தேர்த்தி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அவரும் இல்லை அப்படின்னா சத்தியமாக உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, இந்த படம் ஓடுமா, ஹிட் ஆகுமா, பிளாக் பஸ்டரா, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் அபோவ் ஆவரேஜான ஒரு ஃபிலிம். இதை ஓடுறதும் ஓடாததும் நம்மளோட மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்லிட்டேன். இந்த படத்துக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் பாருங்கள்.